வணக்கம். பாகவி பாரதி நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். கவிதையினர் அதை வரிசையாக ஒன்றோடாம் பார்த்துட்டு வரலாம். அரசியல் வேண்டாம் எடுக்கும் பொழுது சுவாமி ஓம்காரானந்தா இவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகம், இதை அடிப்படையாக வைத்து இந்த பரசிய வேண்டும் கவிதை பார்த்துட்டு வரோம். இதை பார்த்தோம். முதல் 6 பாடல்கள் இது நிர்குண பிரம்மன் அப்படி சொல்லக்கூடிய உருவம் இல்லாத கடவுள், அதை பற்றி சொல்லியிருக்காரு. அது முதல் பாடல் நித்திய பார்த்துட்டோம். மற்ற பாடல்கள் பார்க்கலாம். மொத்தம் 24. முதல் 6 மட்டும் இந்த உருவம் இல்லாத கடவுளை பற்றி பேசுகிறார். 2வது பாடலுக்கு வருவோம். காணுவன நெஞ்சிற்கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே. எந்த வெள்ளம்? பரசிவ வெள்ளம். நமக்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை எனக்கூடிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. காணுவன நீங்க சொல்லியிருக்கிறது நம்ம எல்லா புலனுக்கும் பொருத்தி கொள்ளலாம். நாம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, உட்பது, தொடுவது, எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லா 5 புலன்கள் மூலமாக நாம் இங்கே உலகத்தில் நுகரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இது எல்லாமே அந்த வெள்ளத்துக்குள்ள தான் இருக்கு. ஒரே வெள்ளமா இருக்கு, வெள்ளக்காடா இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த வெள்ளத்துக்குள்ள இந்த ஊர் இருக்கா அந்த ஊர் இருக்காலாம் கிடையாது. மொத்தமும் வெள்ளம் ஆயிடுச்சு. இந்த பிரபஞ்சமே இந்த வெள்ளத்துக்குள்ள இருக்கிறது. அப்படின்னும் போது நாம் பார்க்கிற விஷயங்கள், நாம் நுகர்கிற விஷயங்கள், நாம் கேட்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த வெள்ளத்துக்குள்ள தான் இருக்கின்றன. இதை தவிர நெஞ்சில் கருது வர அப்படின்னும் போது நமக்கு இருக்கக்கூடிய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பு வெறுப்புகள் இல்லையா. நெஞ்சில் கருதுவதுன்னா என்னது? இது மூளையில கருதுவதுன்னு சொல்ல வரும். நெஞ்சில் கருதுவதுன்னு சொன்னாக்கா நம்ம நம்முடைய உணர்ச்சிகளோடு சேர்த்து இதை பேசுகிறார். அந்த உணர்ச்சியோடு நாம் கருதுகிற விஷயங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, யாராவது தான் பிடிக்குது, யாராவது தான் பிடிக்கல, இவர் இப்படி சொன்னாக்கா நமக்கு சரின்னு படுது, அவர் சொன்னாக்கா தப்புன்னு படுது. ஒரே விஷயம்தான். ஒரே விஷயம் ஒருத்தர் சொன்னா கரெக்டுன்னு நினைக்கிறோம், இன்னொருத்தர் சொன்னா தப்புன்னு நினைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நெச்சில் கருதுவன. அப்படி நமக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் தான். இதை தவிர கருத்தை தேடுவன அப்படிங்கிறது இது யோசிச்சு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். சில விஷயங்கள் நாம் உணர்வுபூர்வமாக நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்கள் நாம் அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள், 5 புலன்கள் மூலமாக நாம் நுகரக்கூடிய விஷயங்கள். இப்படி எது எடுத்தாலும் யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தை. இது எல்லாமே பிறக்கக்கூடியது எங்கன்னு சொன்னா அந்த இறைத்தன்மையிலிருந்து தான் எல்லாமே கிடைக்கிறது. அப்படின்னும் போது அது எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைத்தன்மை தான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வராரு. இது உருவமே இல்லாத கடவுள் அப்படின்னாக்கா இருக்குது அத்தனையும் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை இங்க சொல்லியிருக்கிறார். அடுத்து 3வது பாடலுக்கு போவோம். எல்லை பிரிவற்றதுவாய் யாதுமாயோர் பற்றுள்ளதாய் இல்லை உளது என்று அறிஞர் மயல் எய்துவதாய் அப்படிங்கிறாரு. இது எல்லையே இல்லை. எப்படி ஒரு பொருள் இருக்கிறது, இது ஒரே பொருள் தான் அப்படி சொன்னாக்கா அதுக்கு எப்படி எல்லை யோசிச்சுப்பார்கள். எல்லை இருக்குன்னு சொன்னா அந்த எல்லைக்கு அப்புறம் 2வது ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போதானே எல்லை எங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லை இருக்கிறது அப்படின்னா இது அது 2 நாடா இருக்கு. எல்லை இருக்கிறது, எல்லாமே ஒண்ணுதான் போது எல்லை எங்க இருக்கும்? எல்லையே இருக்காது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு டெஃபினேஷனே எல்லையே இல்லாததான். எதுவுமே எல்லையே இல்லாமல் இருந்ததான் அது ஒரே பொருள் சொல்ல முடியும். அப்படி இந்த பரசிவ வெள்ளம் எல்லை இல்லாமல் பாய்ந்தபடி கொண்டிருக்கிறது. எல்லை பிரிவற்றதுவாய் யாதோர் பற்றுள்ளதாய் எதை பற்றி கொண்டு இல்லை. இந்த விஷயம் இன்னொரு விஷயத்தை பற்றி கொண்டிருக்கிறது எப்போ வரும்? இன்னொரு விஷயம் ஒன்று இருந்தால் தான் வரும். அடுத்து ஒன்று இருந்தால் தான் அதை பற்றிக்க முடியும். இதுக்கு பற்றே கிடையாது. அதனால எதையுமே பற்றி கொள்ளக்கூடிய விஷயமாக இது இல்லை உளது என்று அறிஞர்கள் மயல் எய்துவதாய். இது இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. இல்லை என்றால் அது இல்லை, உண்டென்றால் அது உண்டுன்னா நம்ம சினிமா பாட்டுலாம் கேள்விப்பட்டோம். கடவுள் இருக்கிறார்னு சொல்லலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோ, அதே மாதிரி கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது ஒரு விதமான நம்பிக்கை, அது இன்னொரு விதமான நம்பிக்கை. இப்படி இருக்காரு இல்லைன்னு சொல்லி பெரிய அறிஞர்கள், இந்த அறிஞர்களே எல்லாம் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை எல்லோருக்கும் உருவாக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு
ஒரு எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு டிஸ்கஷன் இதிலேயே மாட்டிட்டு இருக்கக்கூடியது. இது எல்லாமே அந்த பரசிவ வெள்ளம் தான் அப்படிங்கிறாரு. அடுத்தது 4வது பாடல், வெட்ட வெளி யாவற்றவாய் வேறு பல சக்திகளை கொட்டு முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய். வெட்ட வெளியாக இருக்கிறது. இந்த வெட்ட வெளின்னு சொல்றோம், இந்த ஆகாசம்னு சொல்றோம். இதற்குள்ளே இந்த பூமி, சூரியன், மற்ற கோள்கள் எல்லாம் சுத்திட்டு போயிட்டே இருக்கு. இந்த வெட்ட வெளின்னு ஒன்று இருந்துட்டே இருக்கு. அந்த வெட்ட வெளியே விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெட்ட வெளி, முழு வெட்ட வெளியும் இந்த பரசிவ வெள்ளம்தான். வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலா, எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது. அது எல்லாமே கொட்டக்கூடிய ஒரு முகிலாக, முகில்னா மேகம், ஒரு மேகம் எப்படி மழையாக கொட்டுகிறதோ அந்த மாதிரி பல வகையான சக்திகளை இந்த உலகத்தை கொட்டி கொண்டிருக்கிற நிறைய சக்தி சொல்றோம். நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம், இன்னும் மற்ற பலவிதமான சக்திகளை நாம் சொல்றோம். இந்த உலகத்தில் நிறைய சக்திகள் இருக்குன்னு சொல்லி, இந்த சக்திகள் எல்லாமாக அது இருக்கக்கூடியது. அணுக்களை கூட்டி பிரிப்பதுவாய். அணுக்கள் கூடுகின்றன, சில இடங்களில் அது அணுக்கள் பிரிகின்றன. இப்படி அணுக்களை கூட்டி வைப்பதும் அணுக்களை பிரிப்பதும், அணுக்கள் கூடினாக அது ஒரு வகையான ஒரு பொருளாகிறது. அந்த அணுக்களை பிரிந்தாக அது வேறு ஒரு வகையான பொருட்களாகிறது. இப்படி பல பொருட்களாக எல்லாம் பிரிந்து இருந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது என்றால் அது எல்லாமே இந்த பரசிவ வெள்ளம் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். அதில் தான் நமக்கு தெரிய வருது. பாடல் 5வது, ஸ்தூல அணுக்களாய் சூட்சமமாய் சூட்சமத்திற்கு சாலமுமே நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி. இந்த ஸ்தூலன் சூட்சமம் அப்படின்னு 2 வார்த்தை சொல்றாங்க. இது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஸ்தூலம்ங்கிறது ஹார்ட்வேர், சூட்சமம்ங்கிறது சாஃப்ட்வேர். அதுதான் ஸோ கண்ணுக்கு தெரியாம இருக்கு, நம்ம தொட்டு பார்க்க முடியுது, அது ஒரு பிசிக்கல் பாடியா இருக்கு அப்படின்னா அதை ஸ்தூலமான பொருள்னு சொல்றோம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு தெரியுது. கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஓடாது, உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது சூட்சம்னு சொல்றோம். சூட்சமமா இருந்தாலும் சரி, ஸ்தூலமா இருந்தாலும் சரி, எல்லா வகையான பொருளாக இருந்தது. சூட்சமத்திற்கு நுண்ணியதாய். அணுவை சொன்னாலே அணுவையும் இன்னும் பிளந்து நம்ம புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் சொல்லிட்டோம். அப்படி இன்னும் அணுவை பீஸா உடைச்சாலே அதுக்குள்ளேயுமே தெரியுது. அணுவே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதே மைக்ரோஸ்கோப்லாம் வச்சுதான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதையே உடைச்சி அதுக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த சூட்சமா இருக்கக்கூடிய பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய, இன்னும் சூட்சமத்திற்கு சூட்சமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள், அப்படி இருக்கக்கூடிய அத்தனை பொருளாகவும் இருக்கக்கூடியது இந்த பரசிவ வெள்ளம் தான். 6வது பாடல், தன்மை ஒன்றில்லாததுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்தாய் தான் பலவாய் நிற்பதுவே. இந்த பொருளுக்கு அந்த பொருளுக்கும் ஒரு தன்மையும் கிடையாது. நல்லது கெட்டது எதுவும் கிடையாது. நல்ல மனுஷனும் கடவுள் தான், கெட்ட மனுஷனும் கடவுள் தான், பக்தனும் கடவுள் தான், ராட்சசனும் கடவுள் தான், நல்லதும் கடவுள் தான், கெட்டதும் கடவுள் தான். அந்த கடவுளுக்குன்னு ஒரு தன்மையே கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்து இந்த பொருள் பல தன்மை எல்லாம் தன்னுடைய ஒன்றாக சேர்த்து இருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. 6 படத்தில் இருந்த இந்த உணவு இல்லாத செலுத்தி பார்த்துருக்கோம். அதாவது உருவமே இல்லாத ஒரு கடவுள் அது எப்படி, குணமே இல்லாத ஒரு கடவுள் எப்படி இருக்கும்? அந்த உருவம் இல்லாத கடவுளுக்கு நாம் பல வகையான கடவுளையும் பல வகையான கடவுளையும் மேலே ஏற்று புரிய மாட்டேங்குது. அது வாழ்வுகள்